ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. மார்க் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்! என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்! இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கை இன்மையை கண்டு இயேசு வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம்மிடத்திலே, நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஒரு வழக்கம் இருக்கிறது. நாம் செய்கிற காரியங்களை மிகைப்படுத்தி சொல்லுகிற ஒரு வழக்கம். இன்றைக்கு வருகிற கிறிஸ்தவ பத்திரிகைகள், இன்றைக்கு கிறிஸ்தவ சமூக ஊட தகவல்கள், இன்றைக்கு நடைபெறுகிற நற்செய்தி கூட்டங்கள், இவைகளை பற்றி பல வகையான ரிப்போர்ட்டுகள் வருகின்றன. அந்த செய்திகளை, அறிக்கைகளை கூட்டி கழித்து பார்த்தால் இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகையை விட அதிகமான மக்கள் மனம் திரும்பி விட்டார்கள், திருமுழுக்கு பெற்று விட்டார்கள், கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டார்கள் என்கிற ஒரு போலி தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். உண்மையிலேயே அப்படியா இந்தியாவில் கிறிஸ்தவம் மலர்ந்து விட்டது? அப்படியா இந்தியாவில் கிறிஸ்தவம் தலைத்து விட்டது? இன்றும் கூட நாம் உண்மையிலேயே ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். 2.3 விழுக்காட்டிற்கு மேல் கிறிஸ்தவர்கள் இங்கே இல்லை என்று நமக்கு தரவுகள் சொல்லி தருகின்றன. அப்படி இருக்கிற பொழுது ஏன் இந்த மிகைப்படுத்துதல்? ஏன் இந்த பொய்கள்? ஏன் இந்த ஏமாற்று? ஏன் இந்த பித்தலாட்டம்? ஏன் இந்த வெளிவேடம் என்கிற கேள்வி நம்மில் எடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இயற்கையாகவே தான் செய்கிற ஒரு செயலை மிகைப்படுத்துகிற ஒரு பண்பு மனிதனிடத்திலே அதிகம் இருக்கிறது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வருகிற பத்திரிகைகளை பார்த்து சில நேரங்களில் வெறுப்பும் விரக்தியும் ஏமாற்றமும் தான் மிஞ்சுகிறது. உங்கள் சொல் ஆம் என்றால் ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். பொய் சொல்லாதே என்று பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளையில் ஒரு கட்டளை நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் தெரிந்தும் கூட பல நேரங்களிலே மிகைப்படுத்திய செய்திகளை நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு ஓர் இடத்திலே தோற்று போகிறார். ஆண்டவர் இயேசு ஓர் இடத்திலே நன்மை செய்ய முடியாமல், வல்ல செயல் செய்ய முடியாமல் அவர் அப்படியே திரும்ப போகிறார். நற்செய்தியாளர்கள் இந்த தோல்வியை, இந்த நிகழ்ச்சியை அப்படியே அப்பட்டமாக இரத்தமும் சதையுமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அது ஒரு அழகான உண்மையை சொல்லித் தருகிறது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருத்தல் வேண்டும், யதார்த்தமாய் வாழ வேண்டும், காரியங்களை எப்பொழுதும் மிகைப்படுத்தவே கூடாது என்பதனை சொல்லித் தருகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் வருவோம். ஆண்டவர் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார் என்று மார்க் நற்செய்தியாளர் எழுதுகிறார்.
இயேசு பிறந்தது பெத்லகேமில், இயேசு வளர்ந்தது நாசரேத்தூரில். நாசரேத்து எனப்படுகிற பெயர் பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. அது முகவரி இல்லாத ஒரு ஊர். அந்த ஊரிலே இந்த மண்ணுலகில் மீட்பராக வந்த இயேசு 30 ஆண்டுகள் அமைதியாக அடக்கமாக அவர் வாழ்ந்தார். தன்னை அவர் வெளிப்படுத்தாமல், தன்னை வெளிப்படுத்தும் காலம் வரும் வரை அவர் மிகுந்த அமைதியாய் அவர் வாழ்ந்தார். இது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. தன்னுடைய 30வது வயதில் அவர் ஒரு முடிவெடுத்து திருமுழுக்கு யோவான் கையால் திருமுழுக்கு பெறுவதற்காக யோர்தான் ஆற்றில் இறங்கிய பொழுது இயேசு எடுத்த முடிவு சரி, இயேசு எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் சரி, இந்த இளைஞன் சரியான பாதையில் செல்லுகிறான் என்று 400 ஆண்டுகள் மௌனமாயிருந்த விண்ணக தந்தை தன் மௌனத்தை கலைத்துக் கொண்டு வானத்தை கிழித்துக் கொண்டு, இவர் என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அவரை அங்கீகரித்தார். இந்த 30 வயது வரை இயேசு ஒரு புதுமை செய்யவில்லை, ஒரு வல்ல செயல் செய்யவில்லை, இயேசு ஒரு ஓமை சொல்லவில்லை, இயேசு எந்த செயலையும் செய்துவிடவில்லை. விண்ணக தந்தையினுடைய அங்கீகாரம் இதற்கு இந்த 30 ஆண்டுகள் இவர் மிகச் சரியாக வாழ்ந்திருக்கிறார் என்பது. ஆகவேதான் சில அறிஞர்கள் இயேசுவை குறித்து சொல்லுவார்கள், ஜீசஸ் வாஸ் a wood worker for 30 years, at least for 18 years. He was a wonder worker only for 3 years. இயேசு ஒரு தச்சனாக மரத்தொழில் செய்கிறவராக அவர் 18 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அடங்கிய அமைதலான வாழ்க்கையை தன்னுடைய சொந்த ஊர் என கருதப்படுகிற நாசரேத்தூரில் வாழ்ந்தார். அவர் புதுமைகள் செய்கிற அற்புதராக அவர் தன்னை 3 ஆண்டுகள் தான் வெளிப்படுத்தினார். 30 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கான அங்கீகாரம் தான் விண்ணக தந்தை, இவர் என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவர் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற அங்கீகாரம் ஆகும். ஆம் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இவ்வாறு தன்னுடைய அமைதலான அடக்கலான ஆர்ப்பாட்டம் இல்லாத, எந்த பந்தாவும் எந்த பகற்றும் எந்த விளம்பரமும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு விண்ணக தந்தையிடமிருந்து அங்கீகாரத்தை பெற்றவர் நம் இயேசு. அப்படி இயேசு அந்த ஊரிலே அமைதலாக வாழ்ந்தார். அதன் பிறகு தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடங்கிய பொழுது கப்பர்நகூமை, கலிலேய கடற்கரையில் அமைந்திருக்கின்ற கப்பர்நகூமை, சீமோன் பேதுரு போன்றவர்களுடைய சொந்த ஊராகிய கப்பர்நகூமை அவர் தன்னுடைய பணித்தளத்தின் தலைநகராக, அல்லது மார்க்கினர் செய்தியாளர் குறிப்பிடுவதைப் போல தன்னுடைய 2வது சொந்த ஊராக அவர் மாற்றிக்கொண்டார். அங்கே அவர் சென்று இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, காலம் நிறைவேறிவிட்டது, மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் பறைசாற்றலானார். ஆயரில்லா ஆடுகள் போல் மக்கள் இருந்தமையால் நீண்ட நேரம் பலவற்றை குறித்து அவர்களுக்கு அவர் விளக்கி சொன்னார். இயேசுடைய வல்ல செயல்களை கண்டு அவர்கள் வியந்தார்கள். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், இயேசு ஒரு தன்னிகர் இல்லா தலைவர். மனிதகுலத்திற்கு சவாலாய் இருக்கின்ற நோய், பேய், இயற்கையின் சீற்றம், சாவு அனைத்திற்கும் அவரிடத்திலே பதில் உண்டு, அவரிடத்திலே விடை உண்டு. ஆகவே மனிதகுலத்திற்கு வாழ்வாக, மனிதகுலத்திற்கு விடிவாக, மனிதகுலத்திற்கு மீட்பராக இயேசு தன்னை வெளிப்படுத்தி கடவுளுடைய வல்ல செயல்களினால் இறையாட்சியை அவர்களிடத்திலே அவர் நிறுவினார். இவ்வாறு இயேசுனுடைய பெயர், இயேசுனுடைய புகழ் உலகமெங்கும் பரவியது. இப்பொழுது அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு வருகிறார். சொந்த ஊருக்கு வருகிற பொழுது இயேசுவினுடைய வார்த்தைகளை, கற்பிதத்தை, போதனையை, அறிவுரையை, விளக்கத்தை அல்லது மறையுரையை கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே இந்த மக்களுடைய மனநிலை என்ன? ஒரு முன் சார்பு எண்ணம். இயேசுவை குறித்து தங்கள் இதயத்திலே அவர்கள் கொண்டிருக்கிற ஏற்கனவே உருவாக்கி வைத்து விட்ட ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தால் எல்லாம் கருப்பாதான் தெரியும், பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையாத்தான் தெரியும். அப்படித்தான் அவர்கள் இயேசுவை ஒரு கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடியின் ஊடாக பார்க்கிறார்கள். என்னப்பா இவ்வளவு ஞானம், இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு வல்லமை, அதுதான் அவர்கள் கேட்கிறார்கள். இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்,
என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தான் நம்மை காயப்படுத்துகின்றன. ஆண்டவர் இயேசுவையும் அவரோடு இருந்தவர்களையும் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் நினைத்து பாருங்கள், எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கும் நினைத்து பாருங்கள். என்ன, இவன் தச்சன் தானே, இவன் மரியாவின் மகன் தானே, இவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் இல்லையா, எப்படி இவனுக்கு எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அவரை மட்டம் தட்டி அவரை குறைத்து மதிப்பிட்டு அவரிடத்திலே அவர்கள் இவ்வாறு கேள்விகளை வைக்கிறார்கள். இந்த ரெண்டு வார்த்தைகளும் காயப்படுத்துகிற வார்த்தைகள். தச்சம் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. மூல மொழியிலே தச்சர் எனப்படுவது தொழிலாளி, அன்றாடம் காய்ச்சி தினக்கூலி. அவர் ஒரு தினமும் வேலை செய்து பிழைக்கிற ஒரு பிழைப்பாளி, அவ்வளவுதான். அதனைத்தான் இங்கே தச்சர் என்று நாம் போட்டிருக்கிறோம். இன்றைக்கு வேலை கிடைத்தால் வேலை, இல்லை என்றால் சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு எஜமான் கூப்பிட்டு, ஏதாவது ஒரு முதலாளி கூப்பிட்டு வேலை கொடுத்தால் இன்றைக்கு ஏதோ வருமானம் வரும், இல்லை என்றால் கையை கட்டி உட்கார்ந்திருக்க வேண்டும். தினக்கூலி செய்கிறவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு வேலைக்கு அவர்கள் எவ்வளவு ஏங்குகிறார்கள். ஏதாவது கொண்டு வந்தால்தான் வீட்டிலே அடுப்பெரியும், அவர்களுடைய வயிறு நிறையும், அவர்களால் சமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகவும் பரிதாபமான ஒரு தொழிலாளி நிலை. இவன் தச்சன் தானே, இவன் அன்றாடங்காய்ச்சி தானே, இவன் தினக்கூலி தானே, இவன் நம்மோடு வாழுகிற ஒரு வேலைக்காரன் தானே என்று இயேசுவை குறித்து அந்த பார்வை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் மரியாவின் மகன் தானே. யூத சமுதாயம் அடிப்படையில் ஆணாதிக்க சமுதாயம். எப்பொழுதுமே ஆணின் பெயரை, தந்தையின் பெயரை அல்லது தாத்தாவின் பெயரை சொல்லித்தான் ஒரு மனிதனுடைய பெருமைகளை சொல்லும். அப்படியானால் இங்கே அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இவன் சூசையின் மகன் தானே என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஊர்க்காரர்களுக்கு தெரிந்திருந்தது, சூசையனுடைய ஆண் துணையின்றி இயேசு பிறந்தவர், அவர் ஆவியினால் பிறந்தவர் என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படியோ ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது, மரியாள் வயிற்றில் வந்து பிறந்திருக்கிறார், ஆகவே தந்தையின் பெயரை சொல்லாமல் அவ பிள்ளை தானே, நமக்கு தெரியாதா என்று சொல்லி இயேசுவை அவர்கள் காயப்படுத்துகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு யோவான் நற்செய்தி 6, 7, 8 அதிகாரங்களை படித்து பார்க்க வேண்டும். அந்த அதிகாரங்களில் மீண்டும் மீண்டும் யூதர்கள், நீ யாரு தெரியாதா, அப்பன் பேர் தெரியாத பிள்ளை தானடா என்று சொல்லி இயேசுவை அவர்கள் குத்தி குத்தி காண்பிப்பார்கள். அதை யோவான் நற்செய்தியாளர் வலுவாக பதிவு செய்வார். இங்கே போகிற போக்கிலே ஒரு விமர்சனமாக மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லிவிட்டு போகிறார், இவன் யாரு தெரியாதா, மரியாளின் மகன் தானே. இதற்கு வேறு விதத்திலும் விளக்கம் கொடுக்கலாம். ஏனென்றால் யோசேப்பு இறந்திருக்க வேண்டும், ஆகவே யோசேப்பை அவர்கள் மறந்து விட்டார்கள். மரியாளின் மகனாகவே இவள் வளர்ந்திருக்கிறார், ஆகவே மரியாளின் மகன் தானே என்று சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த சூழலில் இந்த வார்த்தை ஒரு காயப்படுத்துகிற வார்த்தை. செத்துப்போன தந்தையாக இருந்தாலும் தந்தையின் பெயரை சொல்லி அவரை பெருமைப்படுத்துவதுதான் அழகு. அதை விடுத்து மரியாளின் மகன் தானே என்று சொல்லி அவர்கள் காயப்படுத்துகிறார்கள். மேலும் யாக்கோபு, யோசி, யூதா, சீமோன் ஆகிய அவருடைய சகோதரர்கள் அல்லது உறவினர்களை குறித்து இங்கே சொல்லுகிறார்கள். சில அறிஞர்கள் இந்த வார்த்தை வைத்துக் கொண்டு மரியாளுக்கு யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்ற பிள்ளைகள் இருந்தார்கள் என்று தப்பிதமாக விளக்கம் கொடுக்கிறார்கள். சகோதரர் என்கிற வார்த்தையை தொடக்க நூல் முதல், ஆதியாகமம் முதல் உள்ள பல இடங்களிலே நீங்கள் பார்த்தால் அது ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை மட்டுமல்ல, அவர்களுடைய சொந்தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் சகோதரர் என்கிற வார்த்தையிலே தான் பைபிள் பயன்படுத்தி வந்திருக்கிறது. இந்த இடத்தில் அது சொந்த தம்பி என்கிற அர்த்தத்திலே பயன்படுத்தப்படவில்லை என்பது ஆய்வுகள் சொல்லி இருக்கிற முடிவு. ஆனாலும் முட்டாள்தனமாக இங்கே காயப்படுத்துகிற இந்த நாசரேத்து மக்களைப் போல மரியாளை காயப்படுத்துவதற்காக, மரியாளுடைய கன்னிமையை கேவலப்படுத்துவதற்காக சில முட்டாள்கள் இது மரியாளுடைய பிள்ளைகள் என்று விளக்கம் கொடுப்பதனையும் பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். மேலும் இவருடைய சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் இல்லையா என்று அவர்கள் இங்கே கேள்விக்கடை வைக்கிறார்கள். இந்த இடத்திலே டிக்டாட் எனப்படுகின்ற கேள்விக்கு கேள்வி பதிலுக்கு பதில் என்கிற
பாணியிலே நாம் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். அப்படி இயேசுவுக்கு வேறு சகோதரர்களும் சகோதரிகளும், அப்படி மரியாளுக்கு வேறு பிள்ளைகளும் வேறு ஆண் மக்களும் பெண் மக்களும் இருந்திருப்பார்கள் என்றால், சிலுவையின் அடியில் இயேசு நிற்கிற பொழுது இவர்கள் எங்கே போனார்கள்? இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற 4, 2, 6 பேர்ல ஒருத்தனாவது வரவில்லையா? ஒருத்தனாவது வந்து உரிமை கோரவில்லையா? ஒருத்தனாவது வந்து அங்கே தன்னுடைய அண்ணனுக்கு நிகழ்ந்தது தவறு என்று அவர்கள் குரல் கொடுக்கவில்லையா? எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விளக்கத்தை இது அவருடைய சொந்த தம்பி தங்கைகள் என்று விளக்கி கொண்டு போகிறார்கள். நல்லதுக்கு வரவில்லை என்றாலும் கெட்டதுக்கு வர வேண்டும், ஒரு வார்த்தையாவது கேட்க வேண்டும். உலகத்தில் வழக்கு இருக்கிறதே, அப்படி சிலுவையின் அடியில் வந்து நின்றிருக்க வேண்டுமே? இல்லவே இல்லையே. அப்படியானால் அறிஞர்கள் ஆராய்ந்து சொல்லுகிற அந்த விளக்கம் தான் சரி. சகோதரர்கள் எனப்படுகிற அந்த வார்த்தைகள் மற்ற சொந்த பந்தங்களுக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தையாக அமைகிறது. குறிப்பாக தொடக்க நூலிலே யாக்கோபினுடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீர்களே என்றால் சகோதரர்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். நான் அதற்குள்ளாக இறங்கி செல்ல வேண்டும் என்றால் அது ஒரு தனி மறையுரையாக மாறிவிடும். ஆனால் இந்த இடத்திலே அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இதுதான் அங்கு சொல்லப்படுகிற செய்தி. இந்த குழப்பத்திற்கு தான் இன்றைக்கு பலர் ஆளாகி இருக்கிறார்கள். இயேசுவினுடைய வளர்ச்சி, இயேசுவினுடைய ஞானம், இயேசுவிடத்தில் வெளிப்படுகிற அந்த ஒரு விழிப்புணர்வு போதனை, இதனை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். அவர்களிடத்திலே இருந்த மனநிலை என்ன? விமர்சன மனநிலை. அவரிடத்திலே இருந்த மனநிலை என்ன? முன்சார்பு மனநிலை. இயேசுவை குறித்து தப்பிதமாக அவர்கள் மண்டையில் ஏற்றி வைத்திருக்கிற அந்த சிந்தனையை கொண்டு அவர்கள் இப்பொழுது இயேசுவை பார்க்கிறார்கள். என்னப்பா, இவன் பள்ளிக்கூடம் போய் படிச்சு நம்ம பார்க்கலையே, இவன் வந்து பெரிய ஞானத்தை இங்கு இருந்த பொழுது ஒன்றும் வெளிப்படுத்தலையே, இவனுக்கு திடீரென்று இவையெல்லாம் எங்கிருந்து வந்து விட்டன என்று சொல்லி அவர்கள் இயேசுவனுடைய தகுதியை அளக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், கோடியற்புதர் அந்தோணியார் மிக அழகாக தன்னுடைய மறையுரைகளில் ஒரு கருத்தினை அவர் வலியுறுத்துகிறார். அந்தோணியாரை அற்புதம் செய்கிறவர், கோடியற்புதர், புதுமைகளின் வள்ளல் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதற்கு காரணம் இருக்கிறது. இயேசுவினுடைய புதுமைகளை அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அந்த ஆராய்ச்சியின் முடிவில் அந்தோணியார் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே கடவுள் புதுமை செய்வதற்கும் புதிய ஏற்பாட்டிலே கடவுள் புதுமை செய்வதற்கும் பாதிய வேறுபாடு இருக்கிறது. அது என்ன வேறுபாடு? பழைய ஏற்பாட்டிலே கடவுள் ஒரு புதுமையை செய்வார், அதன் பிறகு மக்கள் அந்த கடவுள் மீது, ஓ இப்படிப்பட்டவர் நம்முடைய கடவுள் என்று அவர் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அது பழைய ஏற்பாட்டு பாணி. புதிய ஏற்பாட்டிலே கடவுள் மக்களுடைய விசுவாசத்தை பார்ப்பார், மக்களுடைய நம்பிக்கையை பார்ப்பார். இந்த நம்பிக்கை 2 மடங்காக பெரிதாகும் என்றால், விசுவாசம் இரட்டிப்பாகும் என்றால், அது ஆண்டவரை பற்றி கொள்ளும் என்றால் அங்கே அவர் புதுமை செய்வார். புதிய ஏற்பாட்டிலே புதுமை செய்வதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவை. சாதாரண விசுவாசம் அல்ல, நம்முடைய இரட்டிப்பு விசுவாசம் தேவை. அதை வைத்துக்கொண்டு ஆண்டவரை பற்றி கொண்டால்தான் ஆண்டவர் புதுமை செய்வார். இவர்கள் இங்கே என்ன எதிர்பார்க்கிறார்கள்? பெரிய புதுமைகள் செய்கிறது வந்திருக்கிறார், நம்ம ஊர்லயும் ஏதாவது அற்புதம் செய்யட்டும், நம்ம ஊர்லயும் ஏதாவது புதுமை செய்யட்டும், ஒரு வல்ல செயல் செய்யட்டும், பார்ப்போம் என்று அவர்கள் அங்கே சும்மா தேமே என்று இருக்கிறார்கள். அழகாக பைபிள் சொல்லுகிறது, இயேசு அங்கே உடல் நலமற்றோர் சில மீது கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய முடியவில்லை. எவ்வளவு அப்பட்டமாக மார்க்கு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இயேசு அல்லவா, ஆகவே அவர் அங்க புதுமை செய்து விட்டார், அற்புதம் செய்து விட்டார், செத்தவன் பிழைத்து விட்டான், காதுகளாதவர் கேட்டு விட்டார், கண் காதார் பார்த்து விட்டார் என்று சும்மா அளக்கவில்லை, அப்படியே அள்ளி தெளிக்கவில்லை. மாறாக அவரால் நன்மை செய்ய முடியவில்லை, வல்ல செயல் செய்ய முடியவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அது இயேசுவிடத்தில் இருக்கிற பலவீனமா, குறைபாடா? இல்லவே இல்லை. கடவுள்தான். அவர் வல்ல செயல் செய்ய வல்லவர் தான், எப்பொழுதும் அதை செய்யும் ஆற்றல் உள்ளவர் தான். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அழகாக குறிப்பிடுவார், இயேசு தன் சீடர்களை அழைக்கிற அந்த நிகழ்ச்சி லூக்கா 5:1 முதல் 11 முடிய. இயேசு கடற்கரையில் வந்து பேசுவார். அப்பொழுது கடலிலிருந்து வந்து தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருப்பார்கள். பேசி முடித்ததும் இயேசு தன் சீடர்களை பார்த்து,
ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை வீசுங்கள் என்று சீமோன் பேதுருவுக்கு சொல்லுவார். அவர் சொல்லுவார், ஆண்டவரை இரவெல்லாம் உழைத்தோம் களைத்தோம், ஒரு ஐர மீனோ ஒரு நெத்திலி மீனோ கூட நாங்கள் பிடிக்கல. ஆனால் நீர் பேசிய வார்த்தைகளை நான் கேட்டேன். அந்த வார்த்தைகள் செய்த மாயஜாலங்களை, அற்புதங்களை, வல்ல செயல்களை என் கண்ணால் நான் பார்த்தேன். அழுதவர்கள் ஆறுதல் பெற்று சென்றார்கள். அவர்கள் துயரத்து வந்தவர்கள் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து சென்றார்கள். நோயாளிகள் நலம் பெற்று சென்றார்கள். எத்தனையோ பேர் விடுதலை பெற்று சென்றார்கள். நான் நம்முடைய வார்த்தையின் ஆற்றலை பார்த்தேன். ஆகவே ஆண்டவரே, உன் சொற்படியே ஆழத்திற்கு சென்று வலைகளை போடுகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் வலைகளை போடுவார். அவரும் அவருடைய சீடர்களும் அவருடைய நண்பர்களும் மலைத்து வியந்து ஆச்சரியப்பட்டு போகும் அளவிற்கு ஆண்டவர் அங்கே 2 படகுகள் மூழ்கும் வண்ணம் மீன்பாடுகளை கொடுப்பார். நமக்கு அது தெரியும். இந்த நிகழ்ச்சியை விளக்குகிற பொழுது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் நோவ மில்லேனியோ இன்னுவெந்து எனப்படுகிற ஒரு அப்போஸ்தலிக்க கடிதத்திலே அவர் குறிப்பிடுவார், இத்தகைய வல்ல செயலை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஆற்றலோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவர் அதே வலிமையோடு இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவருடைய சொல்லை கேட்கவில்லை. நாம் தான் ஆழத்திற்கு இறங்கி செல்லவில்லை. நாம் தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நாம் இன்றைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திற்கு செல்வோமே என்றால், வலைகளை வீசுவோமே என்றால், ஆண்டவருடைய சொற்படி நடப்போமே என்றால், ஆண்டவருடைய வல்ல செயல்களை நாம் காண முடியும் என்று அவர் குறிப்பிடுவார். அதுதான் இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு ஆற்றல் உள்ளவர், இயேசு புதுமைகளை செய்கிறவர், இயேசு மீட்பர், இயேசு வாழ்வு தருகிறவர், இயேசு அற்புத வல்ல செயல் செய்கிறவர். ஆனால் அவரால் செய்ய முடியவில்லை என்பது அவருடைய குறைபாடு அல்ல, அங்கு இருந்த அந்த விசுவாசிகளுடைய, நாசரேத்தூர்காரர்களுடைய ஒரு குறைபாடு. அதைத்தான் இங்கே அப்பட்டமாக நற்செய்தியாளர் நமக்கு பதிவு செய்து சொல்லுகிறார். ஆகவே அவர்களது நம்பிக்கை இன்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் வல்ல செயல், புதுமை, அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய நம்பிக்கையை இயேசுவின் மீது இரட்டிப்பாக்க வேண்டும். 2 மடங்காய் அவருடைய வாக்குறுதி, வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு, இயேசுவை பற்றி கொண்டு நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு புதுமை நடக்கும். இந்த ஒரு உண்மையினை நாம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நன்றாக அறிந்து கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே அந்த ஆசிரியர் அழகுபட நமக்கு சொல்லி தருகிறார். அது என்ன? நம்பிக்கை என்பது என்ன? நாம் கண்ணில் காணாதவை, நாம் காதில் கேளாதவை, ஆனால் நடக்கும் என்று உறுதியாக நம்பி அதில் நாம் பற்று கொள்வது என்று அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படியாக நாம் அதை வாசிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம் என்கின்ற பதற்ற நிலை அல்ல, அது கிடைக்கும் என்கிற உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இப்ப நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அது வீடு இல்லை, அதை வாங்கிறதுக்கான வசதி இல்லை, அதை வாங்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறேன். ஆண்டவர் எனக்கு அந்த வீட்டை தருவார், ஆண்டவர் எனக்கு அந்த ஆசிரை தருவார், ஆண்டவர் இது நிச்சயமாய் செய்வார் என்று உறுதியாக பற்றி கொண்டு ஐயமற்ற நிலை, கொஞ்சம் கூட சந்தேகப்படாது, வல்ல ஆண்டவர் இதை செய்தே தருவார் என்று பற்றி கொள்ளுகிறோமே, அதுதான் நம்பிக்கை. கிடைக்குமா கிடைக்காதா, தருவாரா தரமாட்டாரா, ஒருவேளை நடக்குமோ ஒருவேளை நடக்காதோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ என்பதல்ல நம்பிக்கை. நம்பிக்கையை குறித்த அழகான ஒரு டெபினிஷன், விளக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு புலப்படாதவை, கண்ணுக்கே புலப்படல, தொலைதூரத்தில் தெரியல, ஆனாலும் அது கிடைத்துவிடும் என்கின்ற ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். அழகான ஒரு விளக்கத்தை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கை இயேசுவின் மீது அவர்களுக்கு இல்லாது போய்விட்டது. ஆகவேதான் அவர்கள் அன்றைக்கு புதுமையை காண முடியவில்லை. புளியம்பட்டி அந்தோணியார் திருத்தலத்தில் நான் ஒரு சகோதரராக 1977
879 நான் ஓராண்டு பணியாற்றினேன். அப்பொழுது அங்கு வருகிற பல பக்தர்களை நான் அறிவேன், பல நண்பர்களை நான் நன்கு அறிவேன். ஒரு முறை தூத்துக்குடியிலிருந்து வந்த ஒரு சகோதரர் என்னிடத்திலே சொன்னார், ஃபாதர், இன்னைக்கு கோயிலுக்கு வந்தேன், என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சாட்சியம் சொன்னாங்க, அவங்க ஒரு நிலம் வாங்கணும்னு நினைச்சாங்களாம், 13 வாரம் கோயிலுக்கு வந்தாங்களாம், புதுமை நடந்துருச்சு ஃபாதர். இன்னொரு அம்மாவை பார்த்தேன், அவங்களுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, கோயிலுக்கு வந்து நான் நேர்ச்சை வச்சு ஜெபம் பண்ணேன், எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு நன்றியோடு அந்த ஆண் குழந்தையை கொண்டு வந்து அவர்கள் இந்த கோயில்ல ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நான் கேட்கிற ஒவ்வொருவரும் தனக்கு புதுமை நடந்திருக்கிறது, அற்புதம் நடந்திருக்கிறது, ஆச்சரியம் நடந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஐயோ, சுற்றி சுற்றி புதுமைகள், எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் என்ன குறை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அவர் கேட்ட வார்த்தைகளை நான் ஒரு பாடலாக அங்கே வைத்திருந்தேன். 1000 கோடி அற்புதம் கண்டே ஐயனே அதிலொன்று எனக்கு இல்லையோ, ஏன் என்னிடத்துல நம்பிக்கை எழ மாட்டேங்குது, ரெட்டிப்பாக மாட்டேங்குது, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யா, என் நம்பிக்கையை இரட்டிப்பாக்கு, முதல்ல என் நம்பிக்கையை பெருக்கு, அதுதான் எனக்கு முதல்ல வேண்டும் என்று சொல்லி நான் அங்கே அந்த பாடலில் குறிப்பிட்டிருந்தேன். இந்த இடத்தில் அதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்மில் பலருக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, நம்முடைய விண்ணப்பங்கள் ஏற்கப்படவில்லை. ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார், ஆண்டவர் பேசாது இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு மனம் இறங்க மறுக்கிறார், ஆண்டவர் எனக்கு செவி சாய்க்கவே இல்லை என்று நாம் புலம்பிக் கொள்ளுகிறோம். புலம்புவது ஆண்டவர் வல்லமை இல்லாதவர் என்பதனால் அல்ல, அவர் ஆற்றல் மிக்கவர், அவர் வல்லமை மிக்கவர், அவர் இன்றைக்கு புதுமைகளை செய்கிறவர். ஆனால் வேறெங்கோ உடைகிறது, அது நம்மிடத்திலே விசுவாசம் குறைபடுகிறது. அதைத்தான் அது இங்கே சுட்டி காட்டுகிறது, அதைத்தான் இங்கே நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு ஆண்டவர் வியப்புற்றார். இன்றைக்கு ஆண்டவர் நம் நடுவே இங்கே வருவாரே என்றால் நம் ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் பார்த்து ஆண்டவர் பாராட்டுவாரா? நம்மிடத்துல கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதா, நிறைய இருக்கிறதா, ஆண்டவர் மீது ஆழமாய் பற்றுறுதி கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் நெருக்கடி தேவை வருகிற பொழுது மாத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுகிறோமா? இல்லை என்றால் எப்பொழுதும் ஆண்டவர் மீது ஒரு பிடிப்பு விசுவாசம் நம்மிடத்திலே ஆழமாய் இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அன்புமிக்கவர்களே, இந்த நம்பிக்கை குறைவுக்கு காரணம் இதயத்தில் இருக்கிற பெசிமிசம், நெகட்டிவிசம், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள். அதை உளவியல் அறிஞர்கள் முன்சார்பு எண்ணங்கள். அடுத்தவர்களை பற்றி, மற்றவர்களை பற்றி, கடவுளை பற்றி நாம் கொண்டிருக்கிற தப்பிதமான எண்ணங்கள், அதை உள்ளத்துல அப்படியே ஊற போட்டுருவோம். அப்படித்தான் நம்ம பார்ப்போம். ஒரு கணவன் தன் மனைவியை அப்படியே ஒரு குற்ற கண்ணோட்டத்தோடு, அப்படியே ஒரு குறைபாட்டு எண்ணத்தோடு பார்க்கிறது. என்ன நடந்தாலும் அதையே சொல்லி சொல்லி காட்டி காயப்படுத்துவது. அதை போல மனைவி கணவனை அப்படியே தான் பார்ப்பது, திருந்துவதே கிடையாது, எண்ணத்தை மாற்றுவதே கிடையாது. அப்படி போனால் ஆண்டவருடைய உடனிருப்பையும் ஆண்டவருடைய வல்ல செயலையும் வாழ்க்கையில் நீங்கள் காணவே முடியாது. காண வேண்டும் என்றால் இந்த நம்பிக்கை இன்மையினை, இந்த எதிர்மறை சிந்தனையினை, இந்த பெசிமிசத்தை, இந்த ஒரு நேர்மறை இல்லாத எண்ணங்களை, கருத்துக்களை நாம் இதயத்தை விட்டு தூர எரிந்தாக வேண்டும். மனிதர்களை பற்றியும் அப்படித்தான் நாம் நினைக்கின்றோம், தலைவர்களை பற்றியும் அப்படித்தான் நாம் நினைக்கின்றோம். ஒரு ஊருக்கு ஒரு பங்கு சந்தை மாறி வருகிறார், ஒரு ஆயர் புதிதாக வருகிறார், இல்லை என்றால் ஒரு ஊர் கட்சிக்கு ஒரு புதிய தலைவர் வருகிறார். வந்த உடனே அவர் எந்த ஜாதி, அவர் எந்த ஊரு, அவர் எப்படி, அவர் பின்னணி எப்படி, இதைத்தான் நாம தெரிஞ்சுக்கிறோம். ஐயா, அவர்களை பயன்படுத்துவது கடவுள். அவர்களுடைய தகுதியின்மையை கண்டு கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்பி இருக்கிறார். அவர்களுக்கு பின்னால் இருப்பது ஆண்டவர், அவர்களை அழைத்த ஆண்டவர். அவர்கள் வழியாக வல்ல செயல்கள் செய்ய முடியும். நீங்கள் நம்பினால் அந்த காரியம் நடக்கும், நீங்கள் நம்பவில்லை என்றால் நடக்காது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறார். நீங்கள் பேசவில்லை என்றால் ஆண்டவருக்கு சாட்சியாக கற்கள் கூட பேசும். வாய் வைத்திருக்கிற மனிதர்கள் நீங்கள் நேரடியாக பேசவில்லை என்றால் ஆண்டவரை கற்கள் புகழும், கழுதைகள் புகழும் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே நாம் இந்த உலகத்திலே நேர்மறையாய் வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். எதிர்மறை சிந்தனைகள் வாழ்க்கைக்கு ஒவ்வாது, ஆகாது. அதனை நாம் உணர்தல் வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை இரட்டிப்பாக்க ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் வேண்டும். சீடர்கள் இயேசுவிடத்திலே சொல்லுவார்கள், அப்படியானால் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும்,
எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி சீடர்கள் கேட்பார்கள். எப்பொழுது தெரியுமா? இயேசு சொல்லுவார், நீங்கள் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை ஒரு முறை அல்ல 7 முறை 70 முறை மன்னிக்க வேண்டும். ஒரு முறை மன்னிப்பதற்கே உள்ளம் உடைந்து போய்விடுகிறது. மீண்டும் 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 எண்ணில்லா தடவை மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால், ஐயோ அதற்கு எங்களிடத்தில் விசுவாசமே இல்லையே, நம்பிக்கையே இல்லையே. ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி சீடர்கள் ஆண்டவரிடத்திலே வேண்டுவார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை குறைவோடு நாம் இருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். இன்றைய முதல் வாசகம் 2ஆம் வாசகம் இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு அழகாக பொருந்தி செல்கிறது. ஆண்டவர் எசேக்கியேலை இறைவாக்கினராக அழைக்கிறார், மக்களிடத்திலே அனுப்புகிறார். எசேக்கியேலை ஆவியால் நிரப்புகிறார். ஆண்டவருடைய உந்துதல் சக்தியால் ஆற்றலால் நிரப்பி அவர் அனுப்புகிறார். ஆனால் மக்கள் எசேக்கியேல் எங்களுக்கு தெரியாதா, எங்க வீட்டுக்குள்ளதானே, இங்க வளர்ந்தவன் தானே என்று அவரை குறித்து நினைக்கிறார்கள். ஐயா, அவர் இறைவாக்கினர், ஆண்டவர் பெயரால் வருகிறவர். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை கவனிக்காமல் விட்டால் இறைவாக்கை கவனிக்காமல் விட்டு விடுவீர்கள், தொலைத்து விடுவீர்கள். இன்றைய 2ஆம் வாசகத்திலும் பவுலடியார் ஏறக்குறைய அதே ஒரு உண்மையினைத்தான் அவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். என் வலுவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்க வேண்டும். நான் என்னை தாழ்த்துகிறேன். ஒரு முள் என்னை தைத்துக் கொண்டே இருக்கிறது. பவுலடியார் எவ்வளவு பெரிய பணியாளர். அவர் சொல்லுகிறார், என்னை ஒரு முள் தைத்துக் கொண்டே இருக்கிறது. என்ன முள் நமக்கு தெரியாது. அவருடைய குடும்பத்து உறுப்பினர்கள் ஒரு விபத்திலே இறந்து அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரே செத்து போயிருக்க வேண்டும். பணியினால் வந்த முள்ளாக இருக்கலாம், இல்லை என்றால் உடலை வருத்துகிற ஒரு நோயாக இருக்கலாம். எது என்று விளக்கம் நமக்கு தெரியவே இல்லை. பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் தன்னை வருத்துகிற ஒரு இவ்வளவு பெரிய பணியாளருக்கு ஒரு வியாதி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இதில் ஆண்டவர் இடத்திலே இடர்பட்டார். எனக்கு சொல்லுகிறார், என் அருள் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நீ இந்த வலுவின்மையான பாத்திரத்தை வைத்துக் கொண்டு நீ ஆண்டவரை பறைசாற்றி கொண்டே சான்று பகர்ந்து கொண்டே இரு. இந்த முள் கூட சான்று பகரும் என்று ஆண்டவர் அவருக்கு அழகாக சொல்லுகிறார். அப்படித்தான் இயேசுனுடைய வாழ்வில் அவர் செய்ய முடியாது தோத்து போன அந்த நிகழ்ச்சி நமக்கு படிப்பினையாய் அமைகிறது. என்ன படிப்பினை? இயேசுதான் எங்களுக்கு தெரியுமே, சின்ன வயசுல இருந்து நாங்க இயேசுதான் அறிஞ்சிருக்கிறோமே, அவர் தான் பெரிய சாமியாச்சு, அற்புதம் செய்கிறவராச்சு. ஆனா நாம அற்புதத்தை வாங்கலையே. நாசரேத்து மக்களைப் போலல்லவா நாம இருக்கிறோம். நாம நம்பிக்கையோடு அவரை பற்றி கொள்ள வேண்டாமா? முன்சார்பு எண்ணங்களை தொலைத்து விட்டு புத்தம் புதிதாய் பிறந்தவர்களைப் போல இயேசுவிடத்திலே நாம் நெருங்கி வருவோமே என்றால் உண்மையிலேயே ஆண்டவருடைய கைகளிலிருந்து அற்புதங்களை நாம் காண்போம். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் என்று பதிலுரை பாடலில் நாம் பாடியதைப் போல ஆண்டவரை நோக்கி நம்முடைய இதயம், நம்முடைய கண்கள், நம்முடைய விசுவாசம் வெட்டிப்பாக்கும் வரை மலரட்டும். அது மன்றாட்டாக இன்றைய நாளில் தொடரட்டும். ஆமென்.